Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கனரா பேங்கோட டெபாசிட் ஸ்லிப், அதாவது பணம் போடக்கூடிய ஸ்லிப்பை வந்து ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்லிப்ல வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பாருங்க, இதுல பிரான்ச், உங்க பேங்கோட பிரான்ச் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட்டு, என்னைக்கு நீங்கள் பணம் போடுறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம், உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்பர் வைஸாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் வந்து அதே அமௌண்ட்டை வேட்ஸில் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 4000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன், ஸோ இல்லை 4000 ஒன்லின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் வந்து செக் மூலமாக டெபாசிட் பண்ணால் மட்டும் இந்த காலத்தை ஃபில் பண்ணுங்க. இல்லைன்னா ரைட் சைட் பாருங்க, நம்ம லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் ஃபில் பண்ணோமோ அதே தான் ரைட் சைட்லையும் ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு, என்னைக்கு நீங்கள் பணம் போடுறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரான்ச் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம், இதில் உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயில் ஐடி, உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் ருபீஸ் இன் வேட்ஸ், இதில் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து வேட்ஸில் எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து அதே அமௌண்ட்டை நம்பர் வைஸாக எழுதிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் காலம் வந்து செக் மூலமாக டெபாசிட் பண்ணால் மட்டும் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் கீழே பாருங்க சிக்னேச்சர், இதில் வந்து உங்கள் சைனை போடணும். அப்புறம் இந்த காலத்தை பாருங்க, இதில் வந்து 2000 ரூபாய், 1000, 500, 200, 100, 50, 20, 10, 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ 2000 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் கிடையாது. ஸோ 500லேருந்து பாருங்க, நம்ம 500 ரூபாய் நோட்டில் எவ்வளோ நோட்டு வச்சுருக்கோமோ அதை கவுண்ட் பண்ணி இந்த பாக்ஸில் எழுதணும். இப்போ நான் 500 ரூபாய் நோட்டில் 4 நோட்டு வச்சுருக்கேன். அப்போ 500 × 4, அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதணும். அதே போல் 200 ரூபாய் நோட்டில் நான் 5 நோட்டு வச்சுருக்கேன். ஸோ 200 × 5, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 1000 சொல்லிட்டு எழுதணும். அடுத்து 100 ரூபாய் நோட்டில் நான் 10 நோட்டு வச்சுருக்கேன். அப்போ 100 × 10, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 1000 சொல்லிட்டு இதில் எழுதணும். அடுத்து 50 ரூபாய் நோட்டு, 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு, இப்படி நீங்கள் எவ்வளோ நோட்டு வச்சுருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி இந்த காலத்தில் எழுதணும். அடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த காலத்தில் எழுதிக்கோங்க. அப்புறம் டோட்டல் வேல்யூ, கீழே வந்து டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதில் எழுதிக்கோங்க. நான் இப்போ 4000 ரூபாய் வச்சுருக்கேன். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணும்போது 4000 இருக்கு. அப்புறம் இந்த பேஜில் இவ்வளோ தான். இது நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், இதில் வந்து நேம் கேட்டிருக்காங்க, இல்லை உங்கள் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர், இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெயில் ஐடி, உங்களுக்கு மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அது இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கனரா பேங்கோட டெபாசிட் ஸ்லிப்பை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.